எண்ணெய்கள் எந்த எண்ணெய் பயன்படுத்தினாலும் நம் உள்ளூரில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் போதும். ஆலிவ் ஆயில் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு அட்வர்டைஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் ஆலிவ் ஆயில் எந்த கண்ட்ரியில் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அங்கே தான் அதிக ஹார்ட் அட்டாக் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் தயவுசெய்து வணிகம் முன்னிறுத்தக்கூடிய எண்ணெய்களை பயன்படுத்தாதீங்க. நாம் ஒருவேளை ஒட்டு மொத்தமாக ஓட்ஸ் சாப்பிட ஆரம்பித்தாலோ, இல்லை நாம் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஆலிவ் ஆயிலை பயன்படுத்த ஆரம்பித்தாலோ, தலைகீழ நின்னாலும் மும்பையிலையோ இல்லை சென்னையிலையோ இல்லை திருநெல்வேலியிலையோ ஆலிவ் மரத்தை நட முடியாது. இல்லை ஓட்ஸை எங்கேயாவது காவிரி கரை ஓரத்தில் இல்லை கங்கை கரை ஓரத்தில் நடத்த முடியுமா? முடியாது. கடைசி வரைக்கும் ஸ்பெயின்லையும் ஆஸ்திரேலியாலையும் போய் ஆலிவ் ஆயில் தான் பிச்சை தான் எடுக்கணும். நமக்கு அது தேவையில்லை. அவன் நல்லதா கெட்டதாங்கிறது ரெண்டாவது விஷயம், நமக்கு அவசியம் இல்லை. நல்ல எண்ணெய்னு பேர் வச்சது தேங்காய் எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய் வந்துச்சு தேங்காய் எண்ணெய்னு வச்சான், கடலையில இருந்தது கடலை எண்ணெய்னு வச்சான், எள்ளுல இருந்து வந்து எள்ளெண்ணெய் தானே வச்சிருக்கணும். ஏன் நல்ல எண்ணெய்னு வச்சாங்க? அவ்வளவு மிகச்சிறந்த எண்ணெய் அது. அந்த நல்ல எண்ணெய்னு பேர் வச்சதே எதுக்குன்னா, தலைக்கு தேய்த்து குளிப்பதற்கும், வாய் கொப்பளிக்கிறதுக்கும், உடம்பு தேய்ச்சிக்கிறதுக்கும், உணவுக்கு சீசனிங்காக முளாப்படியில் ஊற்றி சாப்பிட்றது, நேரடியாக ஊற்றுவதற்கும், தாளித்து எடுப்பதற்கும், பொரித்து எடுப்பதற்கு அத்தனை விதத்திலும் நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படும். அவ்வளவு சிறப்பான எண்ணெய் அது. ஆனால் என்ன, நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடைத்தால் இன்னும் சிறப்பு. அதையும் வந்து ரிஃபைன் பண்ணி அதையும் வந்து ஆலைகளில் விட்டு எடுக்கும் பொழுது அதனுடைய நல்ல குணமும் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். எண்ணெய் மிகப்பெரிய அரசியல், எண்ணெய் மிகப்பெரிய வணிகம். 120 கோடி மக்களின் வணிகத்திற்காக அவை எப்படியாவது எண்ணெயை திணிக்கணும்னு பல நாட்டு எண்ணெய்களை திணிக்க தேங்காய் எண்ணெயை முதல்ல இந்த ஊர்லேருந்து விரட்டினாங்க. இப்போ ஆலிவ் ஆயிலை திருக்கணும்னு திரும்ப கொண்டு வராங்க. உலகத்தில் மிகச்சிறந்த எண்ணெய்களில் ஒன்று தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு வந்து தேங்காயை பிள்ளையாரை தவிர வேறு யாருக்கும் காட்டுறதே இல்லை. தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துருமா, தேங்காய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துருமான்னு எல்லாரும் பேசுகிறாங்க. தேங்காய் எண்ணெயில் கொலஸ்ட்ரால் கிடையாது. தாவர பொருட்களில் கொலஸ்ட்ராலே கிடையாது. விலங்கிலிருந்து வரக்கூடிய எண்ணெய்களில் மட்டும்தான் கொலஸ்ட்ரால் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், கொலஸ்ட்ரால் என்னமோ தமிழ் பட வில்லன் மாதிரி நினைக்கவே வேண்டாம். கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு மிக அவசியமான ஒரு பொருள். கொலஸ்ட்ரால் இருந்தால் தான் பல விட்டமின்கள் உட்கிரகிக்கப்படும். அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் எண்ணெயை காட்டக்கூடாதுன்ட்டு குழந்தைகள் அந்த வீட்டில் இருப்பாங்க, அவர்களுக்கும் தேங்காயை காட்டுறதில்லை. தேங்காயில் மட்டும்தான் மோனோலாரின்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த மோனோலாரின்கிற பொருள் தேங்காயை தவிர இருக்கக்கூடிய இன்னொரு ஒரே இடம் தாய்ப்பால் மட்டும்தான். அவ்வளவு சிறப்பான பொருள் தேங்காய். குழந்தைகளுக்கு தேங்காய் திருவில் கொடுங்க. தேங்காய் திருவில் கொஞ்சம் பனவெல்லம் போட்டு வீட்டில் நாங்கள்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது தின்பதற்கு கொடுப்பாங்க. தேங்காய் திருவி கொஞ்சம் வெல்லத்தை போட்டு போய் சாப்பிட்றான்ட்டு. இன்னைக்கு தேங்காயும் காணோம், வெல்லத்தையும் காணோம். அவ்வளவு சிறப்பான உணவு. நம் ஒவ்வொரு உணவுகளையும் பாரம்பரியத்தில் இருந்தும் நம்மளுடைய மரபில் இருந்தும் பல்வேறு உணவுகளை தேடி தேடி எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் வந்து விட்டோம். அதனால தான் அந்த உணவு திருவிழா. நாம் எது கிடைக்குதோ தின்னுக்கலாம், எது ஊரில் சொல்கிறானோ தின்னுக்கலாம், எது சல்மான் கானும் விஜயும் சொல்கிறானோ அதை போய் சாப்பிடுவோம் அப்படின்னு நகர்ந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு பல்வேறு நோய் கூட்டங்கள் நம்மை தொற்று கொண்டிருக்கிறது.